இப்போ உதயநிதியைத்தான் முதல்வராக்க வேண்டும் என்பதும் உதயநிதியுடைய பரிந்துரையில் உள்ளவர்கள் மட்டுமே தான் கட்சியில இருக்க வேண்டும் என்பதும் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த முறை தேர்தலில் நிச்சயமாக புதுமுகங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுப்பார்கள். ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஏற்கனவே சென்ற பாராளுமன்ற தேர்தலையே புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க, 60% மேல. இப்ப தாவேக்கான ஒரு தலைவலி வேற உங்களுக்கு வந்திருக்குது. சோ அதுல வர்ற எல்லாருமே புதுசுதான், யாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது. அப்படிங்கும் போது இளைஞர்களை கொண்டே ஃபேஸ் பண்ண வேண்டும். ஏன்னா இவரும் சில சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவர் ஒரு சினிமா நடிகர். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இனிமே பழைய ஆளுங்க செலவு பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, ஆமா அமைச்சரா இருக்காங்க, அடிச்ச கொள்ளையில இனிமே அடுத்த செலவு பண்றதுக்கு அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்பவுமே அந்த பகுதியில் அந்த அமைச்சர் தான் செய்யணும், மாவட்ட செயலாளர் தான் செய்யணுங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களுடைய ஆளுங்களை போட்டா நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, அப்ப இவருடைய ஆளுமை அங்க குறையும் கண்டிப்பா. அப்ப அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னுடைய இதுல வர்றது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டா உள்ளுக்குள்ள ஒரு மாப்பிள்ளை சில லிஸ்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க, துர்காமா சிலது கொடுக்குறாங்கிறாங்க. இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பஞ்சாயத்து. இது அரசாட்சியோ இல்ல மக்களுக்கான ஆட்சியோ இல்ல அரசியல் விஷயமோ அங்க இல்ல. எனக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க நீங்க வச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போகுது. இதனால் மக்களுக்கு மீண்டும் சீர்கேடு தான் வரும். இது அவங்க என்னவோ பேசிட்டு இருக்கிறாங்க, பட் மக்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்ப திமுக என்னதான் பேசட்டும், யாரை வேணா நிப்பாட்டட்டும், வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது என்ன இருக்கிறது.